அப்போ பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னும் சோவியத் யூனியனா இருந்த காலம் தான் அது. சோவியத் யூனியன் காலம் அப்படின்னா ரஷ்யா அந்த டைம் தனி நாடா இல்லாம மத்த நாடுகளோட ஒன்றிணைந்து பவர்ஃபுல்லா ஒரு நாடா இருந்துச்சு. அதுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா 1991 தான் ரஷ்யா தனி நாடா வந்துச்சு. உறைஞ்சு போன பனிமலைகள், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷனோட குரல் கூட மறந்து போய் ரொம்ப வெறிச்சோடி இருக்கிற ஒரு இடம் தான் அது. அந்த இடத்துல உள்ள காத்து கூட உயிர் போற அளவுக்கு ரொம்ப கொடூரமானதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த இடத்தோட பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா டியாட்லவ் பாஸ். அன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல நடந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற அந்த மலைப்பகுதியை அந்த இடத்துல உள்ள மன்சின்றவங்க அவங்களோட மொழியில மவுண்டன் ஆஃப் டெத்னு சொல்றாங்க. மரணத்திற்கான மலை, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சாவு மலை. இந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா டியாட்லவ் பாஸ் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் அவனோட இறப்புக்கு முன்னுக்கு அவன் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பான்ட்டு அவனோட ஃபேஸ் பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களோட ஃபேஸை பார்க்கக்குள்ள அவங்களுக்கே பயம் வர்ற அளவுக்கு இருந்திருக்கு. பல நாட்கள் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னால தூங்க முடியாம கூட இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்னதான் நடந்திருக்கும்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு இந்த இறந்தவங்களோட நிலைமை. ரஷ்யாவோட வடக்கு யூரல் மவுண்டன் பகுதியில 9 எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர்ஸ் ஹைக்கிங் போக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு ஆபத்தான ஹைக்கிங்க அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு ஹைக்கிங்க அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைக்கிங் போன இந்த 9 ஹைக்கர்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுங்க. பனி, காத்து, இறப்புக்கு பயப்படாத ஒரு ஆளுங்க தான் அவங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர்ஸா இருந்தாலும் அங்க போன யாருமே திரும்பி வரல. உயிரோட திரும்பி வரவே இல்லை. என்னதான் நடந்திருக்கும்? டீமோட ஹெட் பாத்தீங்கன்னா ஐடர் டியாட்லவ். இவர் தான் இந்த டீமோட லீடர். ஸோ இவர்னாலதான் இந்த இன்சிடென்டோட பேரு டியாட்லவ் பாஸ் இன்சிடென்ட்னு வந்துச்சு. இந்த கதையில பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ முழுசா பாருங்க. எல்லாரும் ஹைக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்பவும் சந்தோஷமா தான் அவங்களோட ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருச்சு. அவங்களோட எய்ம் பாத்தீங்கன்னா ஒத்தோர்தன் மவுண்டன் போறதுதான். அந்த மலையை எப்படியாசும் போயிடணும்ட்டு தான் அவங்களோட இலக்கா இருந்துச்சு. ஒத்தோர்தன்னா அவங்களோட மொழியில அங்க போவாதீங்கன்னு அர்த்தமா. ஹைக்கிங்க ஸ்டார்ட் பண்ணி February 1 பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு டென்ட் கட்டியிருக்காங்க அந்த டெட் மவுண்டன்ல. அந்த டைம் அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் -30க்கு கீழே இருந்துச்சு அங்க உள்ள செல்சியஸ். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பனிமலைகளோட ரொம்ப காத்து, அந்த மாரி ரொம்ப குளிரா இருந்துச்சு அந்த டைம். இது ஒரு பனி பிரதேசம் இல்லையா? ஸோ அதனால அங்க இருக்கிற டெம்பரேச்சர் என்னைக்கும் இல்லாம ரொம்ப குறைவா இருந்திருக்கு அன்னைக்கு. இந்த 9 பேருமே திரும்பி வரேன்னு சொன்ன டேட் கடந்து போயிருச்சு. யாருமே திரும்பி வரல. ஸோ இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ஒரு டீம் அவங்கள தேடி அங்க போயிருக்காங்க. போக்குள்ள ஒரு டென்ட்டை பார்த்திருக்காங்க அந்த இடத்துல. அந்த டைம் அவங்க பார்த்த காட்சி சாதாரணமாவே இல்லையா? எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல பார்த்த ஒவ்வொரு காட்சியும் ரொம்பவும் பயமுறுத்துற அளவுக்கு இருந்திருக்கு. அப்படி என்ன அவங்க பார்த்திருப்பாங்க? அங்க ஹைக்கிங் போக்குள்ள அவங்க ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த டென்ட்ல பாத்தீங்கன்னா கிழிச்ச மாதிரி இருந்திருக்கு. அதுவும் வெளியே இருந்து கிழிச்ச மாதிரி இல்ல, உள்ள இருந்து கிழிச்ச மாதிரி இருந்திருக்கு. சரி, உள்ளவங்க வெளியாகிறதுனா ஜிப் இருக்கு டென்ட்ல, அந்த ஜிப் வழியா திறந்து வெளியே இருக்கலாம். ஆனா அவங்க கத்தியால கிழிச்சு வெளியா இருக்காங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி செய்யணும்? அவங்க நினைச்சிருந்தா ஜிப் திறந்து அழகா வெளியா இருக்கலாம். ஏதோ அவசரத்துல உயிர் போற பதற்றத்துல முயற்சி செஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அந்த குளிர்ல ஏன் அதுவும்
டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியாகணும். ஷூ போடாம, சில பேர் சட்டை கூட போடாம, அவங்க இறப்ப விட ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்துக்காக தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண மாதிரி இருந்திருக்கு. டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த செக் பண்ணக்குள்ள அந்த பனிக்கட்டிகள்ல வந்து ஏதோ ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே போய்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபுட் பிரிண்ட் வந்துட்டு ஒரு காட்டுக்கு போயிருக்கு. அந்த காட்டுல என்ன இருந்துச்சுன்னா 2 பேத்தோட உடல் அங்க இருந்திருக்கு. அதாவது டெட் பாடி அங்க இருந்திருக்கு. அந்த 2 பேத்தோட டெட் பாடி வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கையில எரிஞ்சு போன அந்த தழும்பு இருந்திருக்கு. கைய எரிச்ச மாதிரி இருந்திருக்கு. ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயத்தோட இறந்த மாதிரியே இருந்திருக்கு. இன்னொருத்தவங்களோட நெஞ்சு பகுதி வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருந்திருக்கு, நொறுங்கி இருந்திருக்கு. ஆனா வெளியே இருந்து பார்க்கக்குள்ள வந்துட்டு நார்மலா தான் இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்களும் இறந்து கிடந்திருக்காங்க. இன்னொரு கேர்ளோட நாக்கு காணாம போயிருக்கு. அவங்களோட கண்ணும் காணாம போயிருக்கு. கண்ணு இல்லாம அவங்களோட உடலை எடுத்திருக்காங்க. இதை வந்து பார்க்கக்குள்ள வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நடந்த மாதிரியே இருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரியே இருந்துச்சான். வெளியே எதுவுமே இல்லை, ஆனா உள்ள காயங்கள் இருந்திருக்கு. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க, எப்படி இது நடந்திருக்கோன்ட்டு. அவங்களோட ஷர்ட் வந்து செக் பண்ணக்குள்ள ரேடியேஷன் அளவு கூடையா இருந்திருக்கு. காட்டுக்குள்ள எப்படி ரேடியேஷன் கூடையா இருந்திருக்கும்? அதுவும் பனி பகுதிகள்ல எப்படி ரேடியேஷன் வந்திருக்கும்? அதாவது சொல்ல போனா கதிர்வீச்சு காட்டுக்குள்ள எப்படி வரும்? கதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியோரிஸ் இருக்கு. அதாவது என்னன்னு சொல்றாங்கன்னா, பேர் வந்து அந்த காலத்துல அங்க இருந்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பப்ப வந்து வானத்துல வந்துட்டு ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர் லைட் மாதிரி பார்த்ததா சொல்றாங்க. ஒருவேளை ஏலியன்ஸா இருக்குமா? ஏலியன்ஸ் தான் வந்து இவங்களை இந்த மாதிரி பண்ணிருச்சா அப்படின்னு ஒரு தியோரி இருக்கு. இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல கூட இருக்கு. ஒருவேளை ராணுவ டெஸ்டா இருக்குமோன்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் வந்துட்டு அந்த பாம்பு டெஸ்டிங் பண்ணிருக்காங்களான்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த சத்தத்துக்கு அவங்க அந்த டென்ட்ல இருந்து வெளியே ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. மேபி அதனாலதான் வந்து அவங்களுக்கு ரேடியேஷன் கூடயா இருந்திருக்குமோன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு காத்தோட வேகம் வந்து ஒரு அளவுக்கு மேல இருக்கக்குள்ள மனுஷங்களுக்குள்ள ஹியூமன்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு பயம் தானா வருமா. பயமே வந்து ஒருத்தருக்குள்ள சண்டை போட வைக்கும்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்துட்டு ஒருத்தருக்கு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஒரு மாதிரியா சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் வந்துட்டு ஒரு சாபம் வாங்கப்பட்ட இடம்னு சொல்றாங்க. அதனாலதான் தி மவுண்டன் ஆஃப் டெத்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை பனி சரிவுனால அவங்க இறந்திருப்பாங்களான்னு சொல்றாங்க. அங்க ஹைக்கிங் போன ஹைக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் இருக்கு. சோ பனி சரிவு இருக்கிற இடத்துல எப்படி அவங்க டென்ட் போட்டு இருந்திருப்பாங்க? அவ்வளோ தைரியமா எப்படி அவங்க அந்த இடத்துல டென்ட் போட்டிருப்பாங்க? நாக்கு எப்படி காணாம போனுச்சு? கண்ணு எப்படி காணாம போனுச்சு? எப்படி உடம்புல எலும்புகள்லாம் வந்து நொறுங்குனுச்சு? இதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. ரேடியேஷன் எங்கிறது வந்துச்சு? எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொன்ன ஒரே ரீசன் என்னன்னு தெரியுமா? அதாவது அறியப்படாத சக்தி, யாருக்குமே தெரியாத ஒரு ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. என்ன சக்தியா இருக்கும் அது? வரைக்கும் அந்த ராத்திரி அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி இறந்து கிடந்திருக்காங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ். அந்த இடம் வந்து இப்ப வரைக்கும் ஒரு மர்மமான இடமாவே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கிறவங்கள பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அது ஒரு ஹாரரான சம்பவமாவே தான் இருக்கு. நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? எதனால அவங்க இறந்திருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.